இந்த உலகத்தில் மனிதன் பிறக்கிறான், வாழ்கிறான், பிறகு மறைகிறான். ஆனால் சிலர் அவர்கள் பிறந்ததும் உலகத்தை மாற்றுகிறார்கள். அவர்கள் வாழ்ந்ததும் மனிதர்களின் மனதை உயர்த்துகிறார்கள். அவர்கள் மறைந்தாலும் அவர்களின் ஞானம் என்றுமே உயிரோடு இருக்கும். அப்படிப்பட்ட மாமனிதர்களில் ஒருவர்தான் சட்டைமுனி சித்தர். பகுதி 1. வாழ்க்கையின் தொடக்கம். சட்டைமுனி சித்தரின் பிறப்பு ஒரு மர்மம். அவரின் வாழ்க்கை ஒரு தத்துவம். சாதாரண குடும்பத்தில் பிறந்தாலும் சாதாரண வாழ்க்கையை அவர் விரும்பவில்லை. சிறு வயதிலேயே அவர் உணர்ந்தார், இந்த உலகம் நிலையானது அல்ல. இன்பமும் துன்பமும் இரண்டும் மாறிக்கொண்டே இருக்கும். அதனால் அவர் தீர்மானித்தார், நான் உண்மையை தேட வேண்டும். அந்த தேடல் அவரை உலக வாழ்க்கையிலிருந்து ஆன்மீக வாழ்க்கைக்கு அழைத்து சென்றது. பகுதி 2. ஆன்மீக பயணம். காடுகள், மலைகள், அமைதியான இடங்கள், அவை எல்லாம் அவரது ஆசிரமமாக மாறின. சட்டைமுனி சித்தர் தவம் செய்தார், தியானம் செய்தார். உடல், மனம், ஆன்மா மூன்றையும் கட்டுப்படுத்தினார். அவரின் உள்ளத்தில் ஒரு கேள்வி மட்டும், நான் யார்? அந்த கேள்விக்கு விடை தேடும் பயணம் அவரை சிவபெருமானின் பாதைக்கு கொண்டு சென்றது. அவர் உணர்ந்தார், அன்பே சிவம். அன்புதான் இறைவன். அன்புதான் வாழ்க்கையின் உண்மை. பகுதி 3. குரு மற்றும் ஞானம். சட்டைமுனி சித்தர் மகா சித்தர்களின் வழியில் பயணித்தார். அவருக்கு குருவாக இருந்தவர் அகத்தியர் போன்ற மகா ஞானிகள். குருவின் அருள் அவருக்கு ஆன்மீக ஒளியை கொடுத்தது. அவர் கற்றார், மருந்து, யோகம், உடலின் இரகசியம், உயிரின் உண்மை. அவரின் வாழ்க்கை ஒரு சோதனை, ஒரு சாதனை. பகுதி 4. சித்த வைத்தியம். சட்டைமுனி சித்தர் மனித குலத்திற்கு ஒரு வரம். அவர் கண்டுபிடித்த மருந்துகள் இயற்கையின் ஆழத்திலிருந்து வந்தவை. மூலிகைகள், கனிமங்கள் அனைத்தையும் பயன்படுத்தி அவர் பல நோய்களுக்கு தீர்வு கண்டார். அவரின் நோக்கம் மனிதன் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். உடல் மட்டுமல்ல, மனமும் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். பகுதி 5. தத்துவம் மற்றும் போதனை. சட்டைமுனி சித்தர் சொன்னார், உடல் ஒரு கோயில். அன்புதான் இறைவன். அகந்தை மனிதனை அழிக்கும். அவர் எளிமையை போதித்தார். அவர் உண்மையை வாழ்ந்தார். நாம் தேடும் இறைவன் நம்முள் இருக்கிறான். அதை உணர்ந்தால் வாழ்க்கை முழுமையாக மாறும். முடிவு. சட்டைமுனி சித்தர் ஒரு மனிதர் அல்ல, ஒரு உணர்வு. அவரின் வாழ்க்கை நமக்கு சொல்லும் செய்தி, உன்னை அறிந்தால் இறைவனை காணலாம். மெதுவாக. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய.